எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது காலையில் 9 மணிக்குன்னு சொல்லி பிறகு 10 மணி என்று சொல்லிச்சினோம் பிறகு 11 மணி இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி ஆகுது. கரையிலிருந்து கடலுக்குள்ளே எவ்வளவு தூரம் போயிருக்கணும்னு சொல்லி இந்த இடமே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. அதாவது போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இத்தனை வீரர்கள் ஒரு படகுல இருப்பினம் ரெண்டு பேர் அது 2 பேர்ட்ட அந்த பங்களிப்பில் போகணும் போய்க்கல வரைக்க பாயில வருவணும் ஏன்னா மண்ணெண்ண சிலவு தானே எங்களுக்கு அப்போ நெடுக மண்ணெண்ண போன வருஷம் நடந்தது அந்த போட்டி. யார் வின் பண்ணது போன வருஷம்? ஓ இப்போ தொடர்ச்சியாக வருதுலாம் எல்லாருமே மாறி மாறி வின் பண்ணுவீங்க. மெச்சு கூட பார்க்கல இப்படி இருக்குமென்னு சொல்லி வா இவ்வளோ நேரம் மெனக்கெட்டதுக்கு நல்ல ஒரு காட்சி என்று சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன். இப்போ வந்து நான் அராலியில் நிற்கிறேன். அராலி கடற்கரையில் தான் நிற்கிறேன். இங்கே வந்து இப்போ வந்து படகு போட்டி நடக்க போகுது. அதாவது படகு போட்டி என்றால் இன்ஜின் பாவிக்கிற படகு இல்லை, இது வந்து பாய்மர படகு போட்டி நடக்க போகுது. அதைத்தான் இன்றைக்கு வீடியோ பார்க்க போகிறீங்க. படகு போட்டிக்குரிய ஆரம்ப கட்ட வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் படகு போட்டி வந்து அங்கே இருந்து தான் நடக்க இருக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கே என்று சொன்னால் நான் சொல்கிறது மங்குமான் சைட்டில் ஆரம்பித்து இங்கே வந்து ஃபினிஷிங் என்று சொல்லியிருக்கணும். கிட்டத்தட்ட இன்றைக்கு எத்தனை போட் இங்கே ரேஸுக்கு வந்திருக்கணும் தயாராக? இப்போ அப்படி 60-70 போட்டுக்கிட்ட போகுது கடல். இப்போ இந்த போட்டியில் கலந்து கொள்வது இந்த ஏரியா மக்கள் மட்டுமா அல்லது வேறு ஆக்கள்? அராலி இந்த மீன்பிடி சமுதாயம் மட்டும். மற்ற இந்த ரேஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வித்தியாசமாக நடக்கிற ரேஸ் உண்டு. அதாவது வளமையாக வந்து உங்களோட கரையில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இது வந்து இன்னொரு தீவில் இருந்து, அதாவது மண்குமான்ல இருந்து இங்கே ஆரம்பிக்கிறது. மண்குமான்லேருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பித்து இந்த கரையன் தான் அவரை போட்டியை பார்க்குறது, லாஸ்ட்டாக பார்க்குறது செய்கிறீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரத்துக்கு வரணும், என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இது அது என்ன ரூல்ஸ் என்னன்னு சொன்னால் காற்று இருக்குல்ல, காற்றை பொறுத்து. காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அரை மணி நேரத்தை வந்துடுவாங்க. காற்று குறைவுன்னு சொன்னால் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் சொல்லுங்கள். அப்படி இப்போ இது போட்டி என்றபடியாக போட்டிக்கு பரிசு ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கா? இது எங்களுக்கு இப்போ போட்டிக்கு நாங்கள் அண்ணாவுக்கு தலைவராக இருக்கிறேன். இது நாங்கள் வந்து இதில் எங்கள்கிட்ட கடத்தல் சங்க ஐயா கடத்தல் கூட்டுறவு சங்கம் ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட தான் இந்த இதுக்கான பரிசை கொடுப்பாங்க. முழுமையான பரிசு. என்ன மாதிரி பரிசு கொடுக்குறதுக்கு தீர்மானிச்சு? அவங்க அந்த மீன்பிடி உபகரணம் தான் கொடுப்பாங்க. அந்த வேலை அது இந்த 2ஆம் 3ஆவது 6வது பரிசு கொடுப்பாங்க. 1வது பரிசுக்கு இப்படி குறைஞ்சது 30,000-40,000 பெருமதியான பரிசு கொடுப்பாங்க. இனி பரிசு பிறப்பில் வந்து எங்களோட ஃபைனல் இருக்குது, மேட்ச்கள் இருக்குது, பெரிய போட்டிகள் இருக்குது. ஃபைனல் மேட்ச்னா என்னென்ன மேட்ச் இருக்குது? அதில் இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த இந்த ரீமெண்ட் பின்னில் வந்தோடனே அந்த ஃபைனல் இல்லை என்ன வகையான போட்டி என்று கேட்டேன். என்னென்ன மரதன் நடந்தன்னு சொன்னீங்க. அது முடிஞ்சது. அந்த படகு போட்டி, கையெழுத்தல் போட்டி, 100 மீட்டர் 200 மீட்டர். அடுத்த இந்த பொம்பளைகளுக்கான அந்த சங்கீத கதிரைகள், சங்கீத கதிரை மாதிரி சகலம் நடக்கும். இந்த பாய்மர போட்டி வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ காற்றின் வேகத்தையும் திசையையும் வச்சு தான் அது தீர்மானிக்கப்படும். இப்போ காற்றே இல்லை. இப்போ இன்றைக்கு போட்டி என்ன மாதிரி? காற்று இல்லாட்டா அது அந்த டைமில் காற்று வரும். அந்த டைமில் காற்று வந்து அந்த டைமில் வேறு அன்றைக்கு முதல் போன வருஷம் நடந்ததில் காற்று நினைக்கிறாங்களா, ஆனால் அந்த டைம் காற்று வந்துட்டு இப்போ வெளியில் எங்களுக்கு இங்கே பார்க்க தெரியுது, ஆனால் உள்ளுக்கு இறங்க காற்று வந்துடும். இது பெரிய பாய்மரம் தான் போட்டு இழுப்பாங்க. சரி, காற்று வரும். சாரம் ஓடிக்கிட்டு வருவாங்க. இப்போ போட்டியில் வந்து இப்போ எத்தனை வீரர்கள் ஒரு படகுல இருப்பினம்? 2 பேர். 2 பேர். அது 2 பேர்ட்ட அந்த பங்களிப்பும் என்னென்ன இருக்கும்? ஒரு ஆளுக்கு என்ன? அது அவைய பொறுத்து தங்களுக்குள்ளே காய்ச்சி பேசி எடுக்கிறது. அடுத்த அதில் ஓடிக்கிட்டு இருக்க மரக்கல் இன்னும் கடலில் முட்டக்கூடாது. சரி, தடிக்கு தான் கொண்டு வாங்கல்ல, கடலில் முட்டை தான் கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதை முட்டிச்சுட்டா அவர் பவுல் அவரை அதுக்கு கொண்டு போவாங்க. நீங்களும் போவீங்க, அதே மாதிரி அவங்களும் உங்களையும் பலத்தை எழுதின்னு போவாங்க. அதே மாதிரி அவங்க வருவாங்க, ஆக்களை அனுப்புவோம் மதிச்சல் மேலே. இதில் வந்து இந்த பாய்மரம் வந்து சுற்றி கட்டப்பட்டிருக்குது. இப்போ இங்கே கொண்டு வந்தோன்னே எங்களுக்காக இதை வந்து இந்த ஐயா வந்து அவுத்து காட்டுறார். அது எப்படி இருக்குது, என்ன ஷேப்புன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான முறையில் தச்சு எடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களோட படகுக்கு ஏற்ற அளவில் அந்த பாய்மரத்தை வந்து தச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க.
இந்த பாய் மரத்தின் அளவை வச்சு தான் அந்த படகு எவ்வளவு வேகமாக போக போகுதுன்னு சொல்லி தெரியும் என்று சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் இது ஒன்றும் லேசுப்பட்ட வேலை இல்லை. இந்த பாய் மரத்தில் போட்டி என்றது சாதாரணமாக இன்ஜின் போட் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து திசைக்கு ஏற்ற மாதிரி காற்றுன்ற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாய் மரத்தை திருப்பி கொண்டே இருக்க வேணும். அங்கே தான் அந்த போட்டியின் வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. இது வந்து ஆழம் குறைஞ்ச ஒரு தரவ கடல்ன்றதால கரையில் இருந்து நியாயமான தூரத்துக்கு கடலுக்குள்ளே சின்ன பிள்ளைகள், பெண்கள், அதே சமயத்தில் சின்ன பிள்ளைங்கள்னு சொல்லி எல்லாரும் இதில் விளையாடி கொண்டு குளிச்சு கொண்டு இருந்தாங்க. பாருங்க, அதாவது கடலில் இருந்தது, கரையிலேருந்து கடலுக்குள்ளே எவ்வளவு தூரம் போயிருக்கணும்னு சொல்லி இந்த இடமே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. அதாவது போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல போட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படகு போட்டி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது காலையில் 9 மணிக்குன்னு சொல்லி, பிறகு 10 மணி என்று சொல்லிச்சினோம், பிறகு 11 மணி, இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி ஆகுது. காரணம் என்று சொன்னால் இதே விளையாட்டு கழகத்தால் வேறு வேறு போட்டிகள் காலையில் நடந்திருக்குது. பெண்களுக்கான மரதன் ஓட்டம் ஏற்கனவே அந்த ஐயா கூட சொல்லியிருந்தார். மரதன் ஓட்ட போட்டி ஏற்கனவே நடந்து முடிஞ்சுது. அந்த ஓட்டம் வந்து கொஞ்சம் லேட்டானபடியாக தான் இப்போ இந்த படகு போட்டி அதை முடிக்காமல் இதை ஆரம்பிக்க முடியாதபடியாக அந்த படகு போட்டி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி கொண்டிருக்குது. பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காற்றின் வளம் இன்னும் சரி வர இதில் அமையலைன்னு தான் சொல்லணும். உள்ளக கடலுக்கு இறங்கினா தான் தெரியும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் களை கட்டுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே நடந்து போகக்கூடியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அதில் தூர கணிப்பின்படி பார்த்தா 1 கிலோமீட்டர் வரும் அதில் ஆக்கள் நிற்கிற தூரம். நீங்கள் வந்து எத்தனையாவது வருஷம் இப்போ கலந்து கொள்றீங்க? இது நான் ஐயா, எனக்கு இப்போ வயது 70 வயசு. இது நான் 70 வயது நான் தொழிலுக்கு வலிக்கிட்டது. ஒரு 12 வயதில் நான் தொழிலுக்கு வலிக்கிட்டு இடமெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் பாய் ஓட்டி தான் தொழில் செய்தது. இப்போ எல்லாம் இன்ஜின் பள்ளத்தில் தொழில் செய்யணும். ஆனபடினா இப்போ எல்லா மக்களுக்கும் தொழில் ஒரு சுகமான முறையில் செய்து முடியணும். நாங்கள் இங்கேருந்து கொழும்புத்துறை இந்த இஞ்சால கோட்டை என்று சொல்லி அந்த காலத்தில் என்னுடைய முதியோரோடு நான் தொழில் செய்தால் இப்போ இதுக்குள்ளே என்னுடைய வயதில் நான் தான் தொழில் செய்து கொண்டு வரேன். இன்று வந்தனைக்கு நான் அந்த பாய் ஓட்டம் மக்களுக்கு ஆரோடாடி நான் ஓடுவேன் ஒரு ஆசை இருக்குது. இவர் ஓடுவார் என்று எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செயலில் நான் செய்து கொண்டு வரேன். எல்லாருக்கும் பார்க்க நான் தான் இதில் வரக்கூடிய ஆள். இப்போ இதில் ஓடுறதுக்குள்ளே அது நான் என்னுடைய இருந்தனைக்கு நான் செய்யணும். எனக்கு ஒரு ஆசையும் மக்களுக்கு ஊக்குவிக்கணுன்ட்டு சந்தோஷம். ரெண்டு வந்தனைக்கு என்னொன்றுக்கும் பாபான்னு தான் சொல்லணும் மொழியே பின்னிக்கா நம்ம இப்போ எல்லாரும் உங்களுக்கு கொண்டு இப்பவும் போட்டி கொடுக்கத்தான் முடியும். என்னத்தான் உங்களுக்கு நான் தந்து இருக்கேன். நான் இது வர முதல் மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு இதை முதல் தாங்கல் போட்டியெல்லாம் வச்சவை வலிக்கிற போட்டி தாங்கள் மரத்தாங்கல்ல வச்சு அதை நெஞ்சடைப்பு மாரடைப்பு வந்த உடனே எங்கள் மக்கள் கொண்டு நடந்தால் அதை பொறுக்க முடியான்னு சொல்லி நாங்கள் பாய் ஓட்ட வல்லம் வைப்போம்னு சொல்லி கப்பல் பாய் ஓட்டமாக செய்வோம்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்ட தீர்மானத்துக்கும் அடங்க இதை நாங்கள் செய்து கொண்டு வரோம் மக்கள்கிட்ட வேண்டுகோளுக்காக. இப்போ இந்த பாயோட்டம்ன்றது வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அற்று போகுதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு அது தெரியுது இல்லை இன்ஜின் போட்டை பாவிக்கணும்னு சொல்லி இப்போ அதுக்குரிய அவைகளுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா? இல்லை இது நாங்கள் எல்லாரும் இப்போ ஒருக்கா இன்ஜினில் போகணும் போய்க்கல வரைக்க பாயில் வருவோம். ஏன்னா மண்ணெண்ணெய் செலவு தானே எங்களுக்கு. அப்போ நெடுக மண்ணெண்ணெய் செலவழிக்க முடியாது. ஒரு சாதாரணமாக தொழிலுக்கு போய்க்கு அப்படித்தானா இன்ஜினில் போயிட்டு திருப்பி பாயில் வர்றது ஒருக்கா பாயில போனா ஒருக்கா அப்படின்னு சொன்னா இன்ஜின்ல வர்றது சகல வேட்டும் அப்படி இருக்குது பழக்கமா வந்து 2 தடவை போய் பாரு போதாது எங்க உழைப்புக்கு போதாது. சில பேருக்கு காணும் உழைக்கணும். சில பேருக்கு உழைப்பு அது ஒரு ராசியை பொறுத்த வைக்காத முகம். ஒருத்தர் இன்றைக்கு ஒரு ஆள் 10 கிலோ பிடிப்பார் 2 கிலோ பிடிப்பார். அவருக்கு எல்லாம் அந்த மண்ணெண்ணெய் போற கட்டம் தான். அப்ப வெறும் ஒருக்கா செலவழிக்க மாட்டேன் வீண் செலவழிக்க மாட்டேன். தாங்கள் ஒருக்கா பாயில போய் ஒருக்கா வள்ளத்தில் வந்தால் பரவணும் இன்ஜின்லாம் பரவணும். இப்போ இது வந்து ஆழம் குறைஞ்ச கடல் பகுதி இல்லை சில உங்களால கொஞ்சம் கிழக்க போனால் ஆள் இருக்குது. மேற்க தெற்க போனால் கொஞ்சம் ஆள் குறை. அதுக்கு அங்கால தெக்காலேண்டா அதுக்கு மங்கால மேற்கால ஆள். தொழிலுக்காக நீங்க பாய் மரத்தில் அப்படி போய் வரைக்குள்ள அது எவ்வளவு நேரம் எடுக்கும் திரும்பி? அது எங்கள்ட காத்தை பொறுத்து. எங்கள்ட காற்று எவ்வளவுக்கு வீச்சினால் நாங்கள் அரை மணித்தியாலும் பெறலாம் 10 நிமிடத்திலும் பெறலாம் 1/4 மணித்தியாலும் பெறலாம் 1 மணித்தியாலும் செல்லலாம். இப்போ சில பேர் அதை காத்தில்லையா இழுத்து விட்டு அந்த எங்கள்ட ரால் மீனை தட்டி கொண்டு வரவேணும். அதை பொறி கொண்டு வரதுக்கு அந்த நேரத்தை அதை செய்து கொண்டு வரணும். பாய் இழுத்து விட்டு டக்குண்டு கடையில் இருந்து தன்னிடம் பாய் ஓடிக்கொண்டிருக்க தட்டி கொண்டு வரணும். அந்த ரால் மீனை தெரிஞ்சு தெருவாக்கு வேணும்.
இப்போ வந்து படகு போட்டி ஆரம்பிக்கிற இடத்துக்கு நாங்கள் இங்கே இருந்து ஒரு போட்டில் போகிறோம். இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் இதில் போட்டில் போய்கொண்டிருக்கிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடுவத்துவம் செய்கிறார்கள் கூட இங்கே எங்களோட போட்டில் தான் வாரினோம். இதை மாதிரி ஒரு 5-6 போட் இங்கே இருந்து போய் அங்கே போட்டியை ஆரம்பித்து வச்சு அதுக்கு பிறகு இங்கே வர்றதுக்கு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்டில் போக வலிக்கிட்டோம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போட் போய்கொண்டிருக்கு. இது ஒரு சின்ன போட் தான். இது மீன்பிடி போட் என்ன? இது சின்ன மீன்பிடி போட்டில் தான் போகிறோம். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச கடல் பகுதி தான், இருந்தாலும் ஒரு வகையான பயம் இருந்து கொண்டே இருக்குது. அங்கே வந்து ரொம்ப பொறுமையாக போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, பின்னுக்கு இன்னொரு போட் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து இருக்குது. நம்மளோட டிரைவர் கொஞ்சம் வயசான ஐயா, அவர் அதுக்கேற்ற மாதிரி ஓடுறார். இதில் வந்து இந்த அண்ணியாக்கள் கையால் வலிச்சு வாரினோம். இதில் என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு போட் தான், அதில் தான் போய்கொண்டிருக்கிறோம். தண்ணி வந்து கூடுதலாக சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடித்து கொண்டே இருக்குது. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இப்போ இங்கே இருந்து மண்கும்மான் அந்த கடற்கரை சைடுக்கு போய்கொண்டிருக்கோம். அங்கே இருந்து போட்டிகள் ஆரம்பிக்கிறத பார்க்குறதுக்காக. என்னோட இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலாத்தல் படியன் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே இந்த வலிக்கிட்ட சில போட்டுகள் தான் அதில் போய்கொண்டிருக்குது. பக்கத்தில் தான் நம்பி ஏறுங்கன்னாங்க. அதை நம்பி ஏறுனா ஏதோ போகுது போய்கொண்டே இருக்குது. யோசிச்சேன் நான், அதாவது அராலியிலேருந்து மண்கும்மான் போகிறண்டாலே சரியான தூரம். கடலால் போனால் கிட்டேன்னு யோசிச்சுட்டேன். அது கடலாலையும் அதே அளவு தூரம் தான். ஓ இது ஒரு சின்ன போட்டுன்றபடியா போட்லேருந்து இறங்க போட்டு ஒரு ஆட்டம் ஒன்று ஆடும் பாருங்க. இந்த போட்டு வந்து எங்களை இடிக்க பார்த்துட்டுது. ஓ ஏராளமான இன்ஜின் போட். இப்போ இன்ஜின் போட்டில் தான் அந்த பாய்மர கப்பலுக்குரிய அந்த போட்டை வந்து கட்டி இழுத்து கொண்டு வராங்க. இதில் வந்து என்ன சொன்னவங்கன்னு சொன்னால், இப்போ இங்கே பாய்மரம் வந்து கட்டி இவங்க போட்டி ஆரம்பிச்சோன்னே இந்த இன்ஜின் போர்டெல்லாம் இங்கே இருந்து வலிக்கிட்டுருமென்று சொல்லி என்னண்டு ஓமோம் ஓமோம் ஓட விடாது. ஓஹோ அலை அலை வந்து உண்மைதான். ஓ இறங்கித்தான் இது பண்ணணும். ஓ இதுல என்ன இப்ப நுணுக்கம் இருக்குது அதை சொல்லுங்க. நுணுக்கம் ஒரு டெக்னிக். எந்த டெக்னிக்லாம் நான் விடுவேன். எந்த டெக்னிக்லாம் அவே விடலாம். இந்த பாகுரத்துல திறமை இருக்கும். திறமை இருக்கணும். அதனால முன் அனுபவம் நல்லாவே இருக்கும். நீண்ட கால அனுபவம். நீண்ட கால அனுபவம் இருக்கும். பாகுரம் என்ன இப்படி ஓடுறது, இப்படி எந்த கட்சிக்கு இருந்தா சாதா அணைச்சு கொடுத்தா வேற ஓடுது வட்டம்னா அப்படி அணைச்சு பாக்குறது. சும்மா இருந்த மாட்டுக்கு பேக் எடுத்து போட்டு இருந்தா பேக் கூடாது. நாங்க எங்க டெக்னிக்கை கொடுத்தா தான் வேற ஓடுறா வேற ஓடும். உடப்புறம் அங்கே போய் நாங்கள் கிழலுக்கு சாப்போம். சாச்சி ஓடுறது என்னது கிழல சாச்சி ஓடுறோம்னு சொல்றது. ஓடுனா குறிப்பிட்ட இடம் பேர் மேல கொடி வச்சிருக்காங்க. அந்த கொடி வரும்போது நாங்கள் சாச்சி பிடிப்போம் பள்ளத்து. சரி சரி சாச்சா கொடுத்தா தான் அதுல ஓடும். அதுலயும் கெட்டுத்தனமா தான் ஓடும். பக்கம் சாச்சா வெள்ளம் திரும்பிடும். கூட சாச்சா கவுண்டரும். அப்ப அந்த டெக்னிக் இருக்கு. நாங்கள் அந்த கணக்கா சாச்சோன்னு ஓடக்கூடிய சில பேர் அந்த டெக்னிக்கை ஓடுவான். நடுக்குள்ள வாரவன் தந்த திறமையால தான் அப்படி கரை கட்டி கொண்டு போவான். வந்தாண்ட அப்படியே நேரவே பசுக்கு நிற்பான். சில பேர் இங்கே நிறைய நிற்கிறோன்னு இல்லைவான். இங்கே எஞ்சான குத்துவான். குத்துனா அவன் அங்கே போட்டு அப்புறம் அங்கே கிழலுக்கு பிடிப்பான் சாய. அப்போ அப்படி கேட்க அந்த வட்டஞ்சலோட பிந்தும் முந்தும் முன்னுக்கு ஓடுறவன் அப்புறம் பிஞ்சு போடுவான். அந்த பிரச்சனை ஒன்று பேர். இப்போ திரும்புறது டேர்ன் பண்றதெல்லாம் என்ன மாதிரி அது லைனில் வச்சிருக்கிறோம் நாங்கள். இந்த லைனின் படி இப்போ இதில் இப்போ நாங்கள் கொடியா காட்டி மாற்றி ரெடி ஆனிச்சுன்னா ஒரு தடவை ஒரு பள்ளத்தை பிடிச்சிருப்போம் போட்டு. அந்த போட்டின் மூலமா இதை வச்சிருக்கோம். போட்டின் மூலமா நாங்கள் திரும்பி இப்போ ரெடியான்னு சொன்ன உடனே இதை காட்டுவோம் கொடியை. கொடியை காட்டின உடனே இப்போ போட்டு தந்தன் பாடகு பழிக்கிறோம். ஒரு போட்டா இப்படியே நேராக விட்டுருவோம். விட்டோன்னா ஒரு இடம் திருப்ப வேப்பில் அவேந்து அந்த ஒரு வெள்ளத்தில் ஒன்று முட்டாமல் விடணும். இப்போ நான் இப்போ அவரை கிடிச்சேன்னா அவர்கிட்ட வெள்ளம் தேறி நாங்கள் அவரை கிடிச்சு அவர் மற்றவர் கிடிப்பார். அப்படி இடிபட்டு எல்லாம் தாண்டுவோம். அப்போ அவ தனங்கன் திறமையால் அப்படியே தாங்களாக கரை கட்டி ஓடுவான். இப்போ இழுத்த கையோட இழுக்கிறவரில் இருக்குப்பா புடினுக்கு இருப்பார் ஒருத்தர். அவர் ஓனர் இழுக்கிறவரெல்லாம் கட்டித்தனம். அவர் இழுத்து வள்ளத்தை கவக்காம இழுத்த உடனே காற்று கூடனா வள்ளத்தை தாக்கும்.
ரெண்டு அவரான ஒரு ஆள் இன்ஜின் இதில் இருப்பார், அவர் அதெல்லாம் இருப்பார், அவர் இருந்து ரெடியாக பிடிக்கிறதுக்கு நிற்பார். இழுக்கிறவர் அதில் வாராக்கம்பு ஆஞ்சாங்கயிறான்னு சொல்லி எல்லா கயிறுகளும் இருக்குது, அந்த கயிறெல்லாம் கட்டணும். வேறாக்கயிறு ஆஞ்சாங்கயிறு தாமாங்கயிறு 4-3 கயிறு இருக்குது, அந்த கைத்தை கட்டி வச்சிருக்கணும். அவர் கட்டிட்டு அவர் ரெடியான்னு சொன்னால் விஜய் உடனே அவர் படம் ஒன்று பாய இழுப்பான் மேலே. இழுத்த உடனே அவை இழுத்துன்னு பக்கம் அங்கே கட்டணும், மற்ற கயிறு உண்டு இதில் 2 கயிறு இங்கே கட்டணும். அந்த கயிறுகள் வழக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு கயிறு இழுத்து கட்டினாலும் பேகாவுக்கும் பக்கம் காற்று கொத்தி பிடிச்ச உடனே வெள்ளத்தை அமர்த்தி விட்டுருவோம். அந்த பிளான் இருக்கு. அதனால டெக்னிக்கை பண்ணி இழுப்பாங்க, இழுத்து விட்டா சரி வந்து இப்போ ரெடி பண்ணோன்னா அப்புறம் போடுவோம். இப்போ வேணும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக் தெரியும். இப்போ காத்தூர் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, இப்போ வேகம் எப்படி இருக்கும்? நாங்கள் வந்த இப்போ நாங்கள் வந்ததில் கொஞ்சம் காற்று கூட நின்றாண்டா தான் வேகம். காத்து குறைவாதானே இருக்கு. சின்ன சின்ன வண்டங்கள் சில நல்ல வேகமா போடும், பெரிய பெரிய பாயல் இருக்கு. சின்ன போட்டுகள் சில சீரு கொண்டு போகும். பெரிய போட்டுகள் சில அதுக்கேற்ற பேத வச்சிருக்காங்க, தங்கன திறமைக்கேற்ற பேத வச்சிருக்காங்க. பெரிய வள்ளம் முடிஞ்சுன்னா அதுக்கு ஒரு 10 மீட்டர் துணி, 8 மீட்டர் துணி, 6 மீட்டர் துணி, வள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி துணியெல்லாம் குறைச்சி தைக்கிறது. அவங்களோட திறமையில இழுத்து விட்டோன்னா வள்ளங்கள் ஓட வேண்டியதான். அது சில வள்ளம் ஓடும், நல்லா ஓடும். இப்போ யாட்டுகளை பொறுத்தது, வள்ளங்களை பொறுத்தது ஓடும். எல்லாத்துலயும் ஒரு நுணுக்கம் இருக்கு. நுணுக்கம் தான், ஒரு நுணுக்கத்துல அந்த தொழில் இல்லையா வள்ளம் தாளம். நாங்க பார்த்து கை தட்டி வீடியோ எடுக்கிறதோட சரி. இதுல இப்ப உங்களோட கதைக்குத்தான் தெரியுது எவ்வளவு இதுல விஷயம் இருக்கு. தொழில இப்ப சும்மா சொல்ற பாய் இழுத்து விடுறாங்கன்னு பாயில இழுத்து விடுறது. இது காத்து குறவு. அடுத்த மாசம் மட்டும் இந்த சோள காத்தன ஒழுங்கும். அதுக்குள்ள பாய் விடணும், இன்னும் மீறணும். அதுக்கு பாய் இழுத்தா சும்மா வள்ளம் இன்ஜின்ல வந்ததை விட வேகமா போகும். அதுல முதல்ல கதைக்கு அந்த ஐயா சொல்லியிருந்தாரு, சாதாரணமா இப்ப தொழிலுக்கு போறார்கள் இன்ஜின்ல போயிட்டு வரைக்கும் பாயில தான் வருவாங்க. எந்த காலத்திலயும் அப்படித்தான் தெரியும். நம்ம மழை என்றாலும் சரி, மழை என்றாலும் அப்படித்தான். காத்து எந்தெந்த பக்கம் நீ அந்த பொறுக்கு ஓடுவோம். இப்ப கச்சானுக்கு நின்றா கச்சானுக்கு ஓடும். கச்சான் காத்தனா எதுக்கால வரும் உங்களுக்கு. அப்படி கச்சானண்டா சோளம் நின்றா அப்படி வரும். சோளத்துக்கு கொண்டல் அப்படி ஒவ்வொன்று முதல்ல எந்தெந்த பக்கத்தால வரும் அந்த திச்சைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாய மாத்தோம். இந்த பக்கத்தால எடுத்து வட கொண்டு இப்ப முழு பாய இந்த பக்கம் தான் எடுத்து ஓடுவான். இந்த பக்கம் முழுவெல்லாம் கிழக்கமினா தான் இப்ப பாய நிற்கும். உங்களுக்கு எவ்வளவு எத்தனை வருஷ காலம்? நான் இப்ப இந்த வருஷத்துக்கு இப்ப 39 வயது. நான் ஒரு 17 வருஷமா 17 வருஷம். அதான் அந்த அவ்வளவு அனுபவ ரீதியான வார்த்தை. சொந்தமா இன்ஜின் போட்டு தொழில்கள் எல்லாம் இருக்கு. நாங்கள் அவங்க தொழில். என்ன பேர் உங்களுக்கு? நந்தன், அமர்சிங்கன் நந்தன். சரி சரி சரி. நாங்களும் சொந்த தொழிலா. நாங்கள் இப்போ இதுல மத்தியசரா வந்ததுல மத்தியசம் வந்திருக்கீங்க. அப்படி எங்களுக்கு போட்டு தொழில்கள் இருக்கு. சரி சரி. நாங்கள் இதுல அனுபவப்பட்டோம். வார மாதம் தான் செய்தா இன்னும் விலாசமா இருக்கும். காத்து கூட. ஆனா அதுல ஆபத்தும் கூடுதலா இருக்கு. தாள வண்டி வரும். சில பேர் அப்படியே எல்லாம் கவண்டு போட்டு எல்லாம் முறிச்சு கொட்டி அப்படி எல்லாம் விடும். சோ நீங்க முதல்ல சொன்னீங்க அந்த என்னன்னு சொல்றது, கையால வலிச்சு கொண்டு போற என்ன சொல்றது, தடி உண்டி வலிச்சலன்றது. தாங்கல்னு சொல்லி வேலைச்சல். அது இப்ப அது திறமை, எங்கட திறமையை தான். இப்ப தாங்கல் போட்டியோட முந்தைய ஒரு காலம் வச்சு நாங்க அது வச்சு இப்ப மயங்கி எல்லாம் விழுந்து அதோட அப்புறம் நிப்பாட்டினாங்க. தொழிலாளிகள் இல்லாம மயங்கி விழுந்து. உண்மைதான். நெஞ்சு பெருத்தம் காட்டு பெருத்தங்கள் இருக்கிறவங்க தெரியாதானே, திடீர்னு தானே நடக்கிறது. போட்டி என்று சொல்லி வெளிக்கிட்டு வந்தது திறமைக்காக வரும். இப்ப நாங்களும் எங்கட திறமையை காட்டணும். அந்த இப்ப தாங்கண்ட வரைக்கும் நாளைக்கு இல்லாட்ட மயங்கி விழுந்துருவோம் தண்ணிகளுக்கு. போன வருஷம் நடந்தது அந்த போட்டி. யார் வின் பண்ணது போன வருஷம்? இது போன வருஷம் எல்லாம் நிக்கிறாங்க, வின் பண்றவங்க நிக்கிறாங்க. தொடர்ச்சியா வருதுல எல்லாருமே மாறி மாறி வின் பண்ணுவீங்க. மாறி மாறி இப்போ வருஷத்தில் திறமை தான் திறமைக்கு. முதல்ல ஒரு 5-6 வருஷமா ஒரு ஆள் முன்னோர் வந்தார். இப்போ போன வருஷம் மூடையில 2 வருஷம் மூடையில இப்போ கிட்டத்தட்ட ஒருக்கா வின் பண்ணிட்டா அந்த வருஷம் ஃபுல்லா அவர் தான் காட்டுக்கு ராஜா. அப்படியா? அப்படிதான் ஒரு ஆள் ஓடிக்கொண்டு இருந்தார். சரி சரி. ஒவ்வொரு வருஷமா அவர் 6 வருஷமா அந்த அடிச்சு. என்ன பேர் அவருக்கு? ரங்கன் சொல்லி. பேர் பதிச்சிருக்காரு. இப்ப கலையரசன். அவரான ஓடுனவர். இப்ப 2 வருஷமா அவர் ஓடையில. அவர் வேற இல்ல. இப்ப அதுக்கு புறா போன வருஷம் ஒரு ஆள் ஓட்டுனது மாறி புறா விட்ட மாதிரி சொல்றீங்க. கலை இந்த வருஷம் மாட்டை கட்டி தரம் இதுல தெரியும். எத்தனை போட்டு இதுல வந்திருக்கு? போட்டு நிக்குது 14 கிட்டத்தட்ட. கூட வரும்னு சொல்லிச்சுன்னா கூட தான் மாறாது. கொஞ்சம் வேற இல்ல படிக்க வேற இல்ல. இளம் பஜார்கள் தெரியாது. அவங்க எல்லாம் தொழிலாளிகள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. பழைய மரியாதையை காப்பாத்த வந்த டீம் தான் இது. எல்லாம் நிக்குது. உண்மைதான் உண்மைதான். இதெல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. லைன்ல விட்டு ரெடியான்னு சொன்ன உடனே கொடியை காட்ட அவங்க வலிக்கிட்டுருவாங்க ஆளையால. என்னமா இப்ப இந்த இது கட்டையிலேயே அது பிறகுதானா ரெடியான்னு சொன்ன அப்புறம் இழுக்கணும். அதுக்கு பிறகுதான். அதுக்கு மேல இழுத்தா அந்த காத்துக்கு தள்ள வலிக்கும். காத்து போட்டு ஆளையால தாளம் கவலும் இழுத்து போட்டு விடுறே இல்ல. ரெடியான்னு சொன்ன உடனே இழுக்க வேண்டியான எல்லாம் கைரோட ஒருத்தர் முன்னுக்கு எல்லாம் ரெடியா நிக்கணும். இப்ப ஒரு தடியால கிட்ட யார் இதுல ஆரம்பிச்சு வைக்கிறது? நீங்களா இல்ல தலைவர்? இப்ப தலைவர் எல்லாரும் நிக்கிறோம் போட்டுனியா. நாங்க மத்தியசமா கொடியோட நிக்கிறோம். ரெடியான இப்ப நாங்க கொடி காட்டி ரெடியாண்டா கொடி காட்டி ரெடியாண்டா இப்ப இந்த இதால நேரா போய் அப்படியே நேரா விட வேண்டியா. வேந்த டெக்னிக்கல அப்படியே கயிறுனா படம் எடுப்பாங்க. தந்தன் பாடுகளுக்கு வேண்டிய கயிறுகள் இழுத்து அந்த முன்னுக்கு நிக்கிறாரு. அவர் கயிறு இழுத்து போட்டு ஒவ்வொரு போட்லயும் 2 பேர் நிக்கிறாங்க. அந்த 2 பேரான் போட்டுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு இன்ஜினுக்கு பின்னுக்கு நின்றா சுக்கான் பிடிக்க ஒரு ஆள் முன்னுக்கு இழுத்து போட்டு அவர் அந்த வள்ளத்தை சாச்சி கீச்சு கொடுக்கணும். தண்ணி தாண்டானா பாக்கி தண்ணி எத்தினானா அவர்கிட்ட திறமை ஓட வைக்க ஓட வேகம் குறவனா சில ஒரு தோணிப்பாட்டு இருக்கு.
தண்ணி அள்ளி அள்ளி ஏத்துறது. இப்போ தண்ணி ஏத்த காத்து போட இப்போ இந்த போட்ல வரைக்கும் அள்ளி அள்ளி ஏத்தி கொண்டு வந்து அது சும்மா இல்ல இந்த சீலைக்கு ஏத்துவோம். அந்த பேக்ல துணி இருக்குல்ல. அதுக்கே ஏத்துவோம். நிலைச்சா காத்து கூட கொத்தும். சரி சரி. கூட விழும். துணி நிலைக்காட காத்து கழியும். அந்த கண்ணறையால கழிஞ்சு போயிடும். இந்த பட்டியால தண்ணி அள்ளி அள்ளி ஏத்த காத்து அங்க கூட போய் தள்ளி ஹை டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க. காத்து தள்ளின உடனே பக்கன சும்மா பறக்கும் வேலம். அப்ப ஏத்தி 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 எங்க இடத்துல ஓடுவோம். வல்லம் ஏத்தின உடனே ஒரு மூச்சா பிடிக்கும். காத்து வரைக்கும் ஒரு 2 தானே போகும். அப்புறம் காத்து குறையக்க திருப்பி தண்ணி வேற. அப்ப பக்கன திருப்பி ஒரு கொஞ்சம் தண்ணியால அடிக்கிறது. திருப்பி உண்மைதான். இந்த போட்டி ஆரம்பிச்சிட்டுது. இந்த பாய்மரங்களை கட்டுறாங்க. அவர் சொன்ன மாதிரி நல்ல வேகம். இந்த என்ன வேகத்தில் போகுது. வாவ், நெச்சு கூட பார்க்கல இப்படி இருக்குமென்னு சொல்லி. வாவ், இவ்வளோ நேரம் மினக்கட்டதுக்கு நல்ல ஒரு காட்சி என்று சொல்லணும். சூப்பராக இருக்குது. ஸ்பீடாக தான் போகுது. போட்டி ஆரம்பிச்சிட்டது. எல்லா போட்டுகளும் வெளிக்கிட்டோம். இதில் வந்து என்னென்னு சொன்னால் திசை மாற்றி கூட வெளிக்கிடணும். காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ஐயா சொன்ன மாதிரி பாருங்க, தண்ணி அடிச்சு வெளிக்கிடணும் பாருங்க. நெச்சதை விட நல்ல வேகமாக இருக்குது. என்ன நல்ல ஒரு கலரில் நல்லா இருக்குது. இந்த பாருங்க, இப்போ போட்டுகள் வந்து போய்கொண்டிருக்குது. நாங்கள் பின்னால் போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் போட் வந்து கிட்ட போக இயலாது. எங்களுடைய போட்டுன்ற வேகத்துக்கு இந்த அலை அடிக்கிறதால அவங்களுக்கு வந்து அது தொந்தரவாக இருக்கும். ஏன்னா அவங்க போகிறது பாய் மரத்தில், நாங்கள் போகிறது இன்ஜின் போட். அப்போ அலை கடலில் அடிக்கக்குள்ளே அவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்குமன்றதுக்காக எங்களோட போட் வந்து கொஞ்சம் தூரத்தான் போகுது. நான் ஜூம் பண்ணி எடுக்கிறேன். நான் இந்த பாருங்க, இந்த போட் வந்து ஆக பின்னால் போகுது. இதுக்கு அடுத்தது ஒரு பச்சை கலரில் போகிற போட்டும் பின்னால் போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாய்மரம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பாய்மரமே கலண்டுடுது. ஒன்றோடு ஒன்று முட்டுப்பட்டு இந்த பாருங்க, இப்போ நாங்கள் முடிவு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிட்டவா வந்துட்டோம். இந்த பிங்க் கலர் படகு தான் முதல் இடம். ஏன்னு சொன்னால் இவங்க இங்கே நிற்கிறாங்க, இவங்களுக்கு பின்னுக்கு வாராக சிட்டியான தூரத்தில் நிற்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க தாங்கி வரக்கூடாது, தாங்கி கொண்டு வாராங்க. அதாவது தடியால் தாங்கி கொண்டு வாராங்க. காற்று வளம் பிழைச்சேண்டபடியா இந்த படகு தான் முதலாவது படகா வந்துட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது 3வது 4வது படகுன்னு சொல்லி எல்லாமே வந்து முடிஞ்சது. சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இதுவரைக்கும் அராலி கடற்கரையில் வந்து நடந்த படகு போட்டியை தான் பார்த்தனீங்க. அதுவும் பாய்மர படகு போட்டி. மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.